ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஒரு புது ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இவ பேர் தான் ஆயிஷா. இவன் என்னோட இப்போ பெஸ்டி ஆகிட்டா, அதாவது என் கூட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டா. அப்புறம் மறக்காமல் நம்ம டிஎஃப்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இவ தான் என்னோடய ஃப்ரெண்ட் ஆயிஷா. இவ வந்து என்னோடய ஃப்ரெண்டானதால் இவரை நான் எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன். பாட்டி ஆயிஷா என்னோடய ஃப்ரெண்டு. ஓ, ஆயிஷாவா? சரி. ஆமாம், ஆயிஷா உங்கள் அம்மா பேர் சூஃபியா தானே? அவள் ரொம்ப நல்லவம்மா. அவளோட பொண்ணா நீ? நல்ல பாப்பாவாக இருக்கியே. ஆமாம் ஆண்டி, எங்கள் அம்மா பேர் சூஃபியா. உங்களுக்கு எங்கள் அம்மாவை தெரியுமா? ஆமாம், எங்களோட ரிலேட்டிவ் தான் அவங்க. பார்த்தியா, இதுதான் எங்கள் வீடு. ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதான் எங்கள் அப்பா. ஆமாம் அப்பா அம்மா, நீங்களாம் எதுக்கு உட்காந்துட்ருக்கீங்க? எனக்கு தெரியவே மாட்டேங்குது. எதுக்கு உட்காந்துட்ருக்கீங்க நீங்கள்? நீ அவ கூட ஃபஸ்ட் விளையாடுறதுக்கு முன்னாடி நம்ம பூ போட்டுருவோம். பாட்டியே ஒத்திலே கட்டினாங்க தெரியுமா? நம்ம சேனலுக்காக பூ கட்டுறதுக்காக பாட்டியே ஒத்திலே பண்ணாங்க. ஏன்னா நம்மளுக்கு நல்ல சப்ஸ்கிரைப் கிடைக்கணும்னு ஒரு பூஜை போட்டு இது போட்டுடலான்னு வச்சேன். இன்னும் அப்படி ஒரு பூஜை போட்டு ஒரு பூவும் வச்சாச்சு நம்ம சேனல் பேனருக்கு. ஓ, ஸோ க்யூட்டாக இருக்குது. நிறைய சப்ஸ்கிரைபர் வரணும்னு நினைக்கிறேன். நிறைய லைக்கும் கிடைக்கணும். அம்மா, என்னோடய சோனி டிஃபின் பாக்ஸ் தாங்கம்மா. ஆக்சுவலி இது என் சோனி டிஃபின் பாக்ஸ் தான். ஆனால் இதுக்குள்ளே எந்த சாப்பாடும் இருக்காது. ஆக்சுவலி இதுக்குள்ளே என்ன இருக்கும்னு எனக்கு தான் தெரியும். அதாவது விளையாச்சாமோ, இதாவது ஃபோன் விளையாச்சாமோ. எங்கள் அப்பா நிறைய வாங்கி வச்சுருந்தாங்க எனக்கு. ஒன்று உடஞ்சா இன்னொன்று யூஸ் பண்ணுறதுக்கு. பார்த்தீங்களா, 3. நான் எங்கள் சித்தி அம்மா கூடலாம் வச்சு விளையாடுவேன். ஜாலியாக இருக்கும் தெரியுமா. அப்புறம் 2000 நோட்டு எங்கள் கூட விளையாடுறதுக்கு. நாங்கள் போலீஸ் விளையாடுவோம், இல்லாட்டி ஷாப்பிங் விளையாடுவோம். அதுக்கெலாம் நாங்கள் இதை யூஸ் பண்ணிக்குவோம். என்னவா, நம்ம 2 பேரும் ஃபோன் விளையாண்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத வச்சுருவோம். ஓகேவா? ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கும் ஒரு ஃப்ரெண்ட் கிடச்சிட்டாங்களே. ஃபஸ்ட்லாம் என் கூட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்க எப்போதுமே என் கூட இருக்க மாட்டேங்காங்க. ஆயிஷா, நீ ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்க என்னோட. ஓ, ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? உங்கள் வீட்டில் ஒரு ஃபோட்டோவும் இல்லை, அதை தான் சொல்ல வந்தேன். ஃபோட்டோவா? பேனர் வாங்கின இவங்களுக்கு ஃபோட்டோ கூட வாங்க மாட்டாங்க. கேட்டால் எதுவுமே சொல்ல மாட்டாங்க தெரியுமா. பிங்கி உன்னை அடிக்க போகிறேன். இப்போ நான் சித்தி போங்க சித்தி, ஒன்றுமே வாங்கி கொடுக்க மாட்டாங்க, என்ன அடிக்குப்பாங்க. சித்தி கிஃப்டா? உங்களுக்காக நான் எதுனாலும் செய்வேன் சித்தி. மை ஃபேவரட் ரேப்பரில் கிஃப்ட்லாம் வச்சுருக்காங்க. எனக்கு ப்ளூ கலர்னால் ரொம்ப பிடிக்கும். மை ஃபேவரட் இஸ் ப்ளூ. ஆனால் எனக்கு பிங்கின்னு பேர் வச்சுட்டாங்க. பேர் ப்ளூலின்னு பேர் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி, கிஃப்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நீ இன்னும் ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்க போகிற. ஓ, அச்சா, அது ஃபோட்டோ வைக்கிறதா? இது நான் பார்த்த ஒரு ஷாப்பில். இதில் எழுதுவாங்க, அதுக்கப்புறம் ஃபோட்டோ வச்சுக்கூடாங்க. இதை நம்ம வாலில் கூட வச்சுக்கலாமா. சரி, என்கிட்ட ஒரு ஸ்டிக்கர் இருக்கு. இந்த ஸ்டிக்கரில் நம்ம வச்சுக்குவோம். ஓகேவா? இந்த ஸ்டிக்கர் கிளியராக தெரிய மாட்டேக்கு. பட் இது ரொம்பவே க்யூட்டான ஸ்டிக்கர். மை ஃபேவரட் ஒன்னு சொல்லலாம். அது நான் மோஸ்ட்டாக நிறைய ஸ்டிக்கர் மாட்டுவேன். அது எங்களோட ஃப்ரிட்ஜிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். நான் தான் ரொம்ப மாட்டுவேன். ஸோ அதுக்கு தான் அது ஸ்டிக்கர் மாட்டுற மாதிரி தான் இருக்கும். எங்கள் சித்தி எனக்காக ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. ஆக்சுவலி இது ஆயிஷா கிட்ட இருந்து தான் எங்களுக்கு யாகம் வந்திருக்கும் போல் எங்கள் சித்திக்கு. சரி, இல்லைங்க, நான் ஒரு ஸ்கெட்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு ப்ளூ கலர் தானே பிடிக்கும். ப்ளூ கலர் ஸ்கெட்ச் பண்ணி வச்சு எழுதுறேன். FAMILY. ஒரு குட்டியோன்னு ஹார்ட்டையும் போட்டுருவோம். க்யூட்டாக இருக்கும்.
யாருக்கெல்லாம் ஹார்ட் பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட்டில் ஒரு ப்ளூ கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிடுங்க. க்யூட்டாக இருக்கு. இது நாங்கள் எங்கள் வாலில் மாட்டிக்குவோம். க்யூட்டாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது இங்கே இருக்கட்டும். சரி, உனக்கு ஒரு கிஃப்ட்டு. உனக்கு என்ன கலர் பிடிக்கும் சொல்லு? எனக்கு க்ரீன் கலர் தான் பிடிக்கும். சரி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண, எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு. நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிட்டல, உனக்கு வந்து நான் நிறையா க்ரீட்டிங் கார்டு பண்ணாமல் ஒரே ஒரு க்ரீட்டிங் கார்டு யூனிகார்னில் பண்ணுறேன். உனக்கு யூனிகார்ன் தானே பிடிக்கும்னு சொல்லிட்டு இருந்தேன் என்கிட்ட. ஆமாம் பிங்கி, உனக்கு எப்படி தெரிஞ்சுது எனக்கு யூனிகார்ன் தான் பிடிக்கும்னு? நீ ஒன் டைம் சொல்லியிருக்க, ஸோ அதை வச்சு தான் எனக்கு தெரிஞ்சுது. ஓகே பிங்கி, எனக்கு ஒரு நல்ல வீடியோ ஒரு நல்ல அழகான க்ரீட்டிங் கார்டு தானே பண்ணுவேன். முக்கியமான க்ரீட்டிங் கார்டு பண்ணால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்க. பார்பிஸ் பிக்சராக போடுவாங்க. எனக்கு பார்பி பிடிச்சாலும் யூனிகார்ன் தான் பிடிக்குது. யாருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நல்லாட்டையும் சொல்லி வச்சுருக்கேன், ஆனால் யாருமே எனக்கு யூனிகார்னே கொடுக்க மாட்டாங்க. எனக்கு நான் கொடுக்குறேன் இல்லை, ஃபெவிகோவில் வந்து நல்லா அதை அப்ளை பண்ணிக்குவோம். சபக் மேஜிக் வச்சு பண்ணிட்டேன். சரி, ஒரு அழகான இது வந்து என்கிட்ட கிராஃப்ட் பேப்பர் அவ்வளோ இல்லைன்னா நான் இப்போ மாதிரி இந்த ஸ்டிக்கர் எடுத்துக்கிடுவேன் இங்கே மாட்டுறதுக்கு. இல்லை, உனக்கு ஒரு அழகானது வச்சு தரேன். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிக்குவோம் ஃபெவிகால. ஓகே, ஆயிட்டு. நல்லா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸும் மாட்டணும். உங்களுக்கு இது என்ன நடக்குன்னு தெரியும்.